அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. அன்புக்கினிய மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பாடப்பகுதியில் நம்ம எதை பற்றிய தகவல்களை பேச போகிறோம்னா, நடக்க இருக்கக்கூடிய குரூப் 2 முதன்மை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நமக்கு குரூப் 2 ஏவில் யூனிட் 3 அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வேதியியல் பகுதிகள், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியிலிருந்து ஒரு டாபிக் உண்டான வினா விடைகள் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, மின் வேதியியல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ மின் வேதியியல் அப்படின்ற பாடப்பகுதியில் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா மின் கலன்னா என்ன, ஒரு மின் கலனில் இருக்கக்கூடிய மின் முனைகள் யார் யார் இருக்காங்க, அந்த மின் முனைகளுக்கு இருக்கக்கூடிய மின் பகுதிகள் யார் யார் இருக்காங்க, இந்த மின்கலன்கள் மின் பகுதிகள் இவர்கள் ஒன்றா சேர்ந்து நடைபெறக்கூடிய மின்னார் பகுத்தல் அப்படின்றது என்ன, எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் அதை பற்றி சொல்லி அறிவியல் அறிஞர் யார், ஒரு மின்கலன் அல்லனா மின் சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் உருவாகணும்னா தேவையான அடிப்படையான கண்டென்ட் யார் யார் இருக்கணும் அப்படின்ற தகவல்கள். அதே மாதிரி விதிகள், மின்வேதியியல் தொடர்பான விதிகள் என்னென்ன இருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம வாங்க பேசுவோம். ஸோ இதில் முதல் கேள்வி நமக்கு போவோம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் சேமிப்பு கலனை மின்னேற்றம் செய்யும் பொழுது நமக்கு வைல் சார்ஜிங் ஆஃப் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம்னா, எலக்ட்ரோலைட்டாக மின் பகுதியாக சல்ஃபியூரிக் ஆசிட்டை யூஸ் பண்ண போகிறோம். அந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல யாரை டிப் பண்ணி இருக்கிறோம்னாக்கா, ஒரு பக்கம் லெட்டு சல்ஃபேட்டையும் இன்னொரு பக்கம் லெட்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். இந்த வினாவல் கேள்வி கேட்கக்கூடியது சார்ஜிங் ப்ராசஸ், அதாவது மின் ஏற்றம் அப்படின்றது செய்ய போகிறோம். இதுவே டிஸ்சார்ஜிங், மின் இறக்கம் அப்படின்றத நடைபெறும் பொழுது என்ன நடக்கும்ன்ற கேள்வியும் கேட்கலாம். நமக்கு இங்கே கேள்வி கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பண்ணும் பொழுது யாராக மாறுவாங்க அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. எதிர்மின் முனையில் உள்ள நமக்கு லெட் சல்ஃபேட் அப்படின்றது லெட்டா ஒடுக்கம் அடையுதா, அல்லது நேர்மின் முனையில் உள்ள லெட் சல்ஃபேட் ஆனது லெட்டா ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறதா, நேர்மின் முனையில் உள்ள லெட் சல்ஃபேட் ஆனது லெட்டாக ஒடுக்கம் அடைகிறதா, எதிர்மின் முனையில் உள்ள லெட் சல்ஃபேட் ஆனது லெட்டாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறதா. ஸோ அந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 அடிப்படையான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஒன்று ஆக்சிடேஷன், செகண்ட் ஒன்று ரிடக்ஷன். ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்ற வினைகள் நடக்க போகுது. இங்கே நடைபெறக்கூடிய வினை அப்படின்றது நமக்கு ஆன்சர் சி. நமக்கு ஆன்சர் சி யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெட் சல்ஃபேட் அப்படின்றது நமக்கு பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது ஆனோட்ல இருக்கும். அது யாராக ரிடியூஸ் ஆக போகுது அப்படின்னாக்கா லெட்டாக ரிடக்ஷன் ஆகும் அப்படின்றது நமக்கு சரியான விடை. ஸோ லெட் சல்ஃபேட் ரெடியூஸ்டு இன்டூ லெட் அப்படின்றது சரியான விடை. ஓகே, வாங்க நம்ம இரண்டாவது கேள்விக்கு போகலாம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபாரடே மாறிலி அப்படின்றது டேஸ் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எலக்ட்ரோலைசிஸ், மின்னார் பகுப்பு பற்றிய கூறிய அறிவியல் அறிஞர் தான் மைக்கேல் ஃபாரடே. அந்த மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டு எதை குறிக்கின்றது? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான்களால் சுமந்து செல்லப்படும் மின்னோட்டம், சார்ஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. அல்லது 1 மோல் எலக்ட்ரான்களால் சுமந்து செல்லப்படும் மின்னோட்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சார்ஜ் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேரி பண்ணக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 1 மோல் பொருளை விடுவிக்க தேவைப்படும் மின்னோட்டம், எவ்வளவு சார்ஜ் ரெக்வயர்ட் ஆகுது 1 மோல் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வேல்யூ 6.022 × 10⁻10 எலக்ட்ரான்களை சுமந்து செல்லப்படும் மின்னோட்டம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் 1 ஃபாரடே அப்படின்றது ஈக்குவல் டு, நம்ம ஃபாரடே அப்படின்றது எஃப்னு சொல்லுவோம். ஸோ 1 எஃப், ஒரு ஃபாரடே அப்படின்றது யாருக்கு சமமானது அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது சரியான விடை. 1 மோல் எலக்ட்ரான்கள் சுமந்து செல்லப்படும் மின்னோட்டம், 1 மோல் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அது ஈக்குவல் டு 1C அப்படின்னு சொல்லிக்கலாம். 1C அப்படின்றது என்ன மீனிங்னாக்க சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்றது பொருள். ஸோ இது இரண்டாவது கேள்வி முடிஞ்சது. நம்ம மூன்றாவது கேள்விக்கு போகலாம். ஓகே, இந்த மூன்றாவது வினா பார்த்தீங்கன்னாக்கா, பின்வரும் மின்கலன்களில் எவை முதன்மை மின்கலன்கள் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. அமாங் த ஃபாலோயிங் செல்ஸ்
யார் வந்து பிரைமரி செல்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லெக்லாஞ்சே செல்லு, லெக்லாஞ்சே மின்கலம். செகண்ட் வந்து நிக்கல் காட்மியம் மின் சேமிப்பு கலன், நிக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து லெட்டு சேமிப்பு கலன், லெட்டு ஸ்டோரேஜ் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன்று வந்து மெர்க்குரி மின்கலன், மெர்க்குரி செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 ஜோடிகள் எவை எவை முதன்மை மின்கலன்கள், பிரைமரி செல்ஸ் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு பிரைமரி செல் அப்படின்றது ரீசார்ஜ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா மின்னேற்றம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியாது. அப்படி வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸை வந்து கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். யார் யாரை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோமோ அவங்க வந்து பிரைமரி செல்ஸு. அதர்வைஸ் கால்டு யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி, ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு அவர்களை வந்து தூக்கி எறியப்படுவார்கள். அந்த மின்கலன்கள் வந்து முதன்மை மின்கலன்கள் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு சரியான ஜோடிகள் அப்படின்றது ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதன்மை மின்கலன்கள் அப்படின்றது ஒன்றாவது லெக்லாஞ்சி செல் அப்படின்றதும், ரெண்டாவது வந்து மெர்க்குரி செல் அப்படின்றது பாதரச மின்கலன் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி மின்கலன்களுக்கு, முதன்மை மின்கலன்களுக்கான உதாரணங்கள் ஆகும். நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த வினா வந்து நமக்கு 2ஆம் நிலை மின்கலன் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே இப்போ நம்ம முன்னாடி பேசின கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் நல்ல ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்குது. என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த தமிழ் வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் சி அப்படின்னு போட்டிருக்காங்க. சின்ன ஒரு கரெக்ஷன்ஸு. நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ லெக்லாஞ்சி மின்கலன் மட்டும் 2ஆம் நிலை மின்கலன். ஆப்ஷன் பி லித்தியம் அயன் மின்கலன், லித்தியம் அயன் பேட்டரி மட்டும்தான் 2ஆம் நிலை மின்கலன். தேர்ட் வந்து பாதரச பொத்தான் மின்கலன், மெர்க்குரி பேட்டரி, அப்படின்னு மெர்க்குரி பட்டன் செல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாட்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் பாருங்கள், அந்த செல்ஸ் எல்லாமே மெர்க்குரி செல்ஸ் தான். ஸோ இவர்களில் இப்போ ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுக்குறாங்க? போத் ஏ அண்டு சி. இதில் முன்னாடி கேள்வியை நீங்கள் தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த லெக்லாஞ்சே மின்கலனும் பாதரச மின்கலனும் வந்து யாருக்கு பார்த்தோன்னா பிரைமரி மின்கலனுக்கான எக்ஸாம்பிளாக சொன்னோம். அப்படின்னா ஆப்ஷன் ஏ வராது, சி வராது, டி அப்படின்றதும் வராது. நமக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்றது தான் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி செல். இந்த லித்தியம் அயான் பேட்டரியை நம்ம எங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அன்றாட வாழ்க்கையில் கணினிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் மின்கலன் வந்து லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்றத சொல்லுவோம். அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். இந்த வினாக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏன் ஆச்சரியமாக இருந்திருக்கும்? கடந்த 4 வினாக்களை உற்று கவனித்திருந்தாலே இந்த வினாவுக்கான ஆன்சரை வந்து நம்ம சொல்லிடலாம். என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க பாருங்க. மடிக்கணினிகள் அப்படின்றது டேஸ் உள்ளன அப்படின்றது கேள்வி கேட்டாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் லேப்டாப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி யார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லெட்டு சேமிப்பு மின்கலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது காரிய அமில சேமக்கலன் அப்படின்ற பேரும் தூய தமிழில் சொல்லலாம். இங்கிலீஷ் வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஆப்ஷன் பி வந்து எரிபொருள் மின்கலன், ஃபியூல் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து மெர்க்குரி பட்டன் செல், மெர்க்குரி மின்கலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து லித்தியம் அயான் பேட்டரி, லித்தியம் அயனி மின்கலன். ஸோ ஆன்சர் ஐ திங்க் நான் சொல்லணும்னு அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்களே கண்டுபிடிச்சிருவோம். எஸ், யுவர் கெஸ்ஸிங் இஸ் வெரி கரெக்ட். நமக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, லித்தியம் அயான் மின்கலன் அப்படின்றது நமக்கு சரியான விடை. இதுதான் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன? அன்றாட வாழ்க்கையில் நம்ம மடிக்கணினிகள் லேப்டாப்பில் பயன்படுத்தப்படும் மின்கலன். அடுத்த கேள்விக்கு போகலாம் இல்லைங்களா? வெரி குட். நமக்கு 6. இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 1887ஆம் ஆண்டு ஜப்பானினுடைய நாட்டை சேர்ந்த ஏ ஷூகியோவால் கண்டறியப்பட்டது இல்லைன்னா உருவாக்கப்பட்டது எவ்வகையான மின்கலன் அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு அமில மின்கலனா, பொத்தான் மின்கலனா, பட்டன் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொத்தான் மின்கலன் அப்படின்றது உலர் மின்கலன், ட்ரை செல் அப்படின்னு சொல்கிறோம். லித்தியம் அயான் பேட்டரி, லித்தியம் அயான் மின்கலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மின்கலனை வந்து கண்டுபிடிச்சது வந்து யோஷூகியோவால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் உலகில் முதல் இந்த பேட்டரி அப்படின்ற ஒன்று வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1887 அவர் கண்டுபிடிச்ச மின்கலன் வந்து உலர் மின்கலன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து ட்ரை செல். இந்த ட்ரை செல் அப்படின்றது டே டு டே லைஃப்பில் நாங்கள் எங்கே சார் பார்த்துருக்குறோம்? ஏதாவது குழு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்ச் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு இருட்டான பகுதிக்கு நம்ம செல்லும் பொழுது நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம்னாக்கா, கையில் வந்து ஒரு மின் விளக்கை வந்து எடுத்துகிட்டு போவோம், டார்ச் லைட். அந்த டார்ச் லைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்டு கலரில் ஒரு பேட்டரி போடுவோம் இல்லைங்களா? அந்த ரவுண்டு கலரில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிக்கு தான் என்ன பேர்? ட்ரை செல் அப்படின்னு பேர். தமிழ் வந்து உலர் மின்கலன். அந்த மின்கலனை கண்டுபிடித்தவர் வந்து யோஷூகியோவால் அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்த வினாவுக்கு போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டேஷ் செல் யூஸ்டு டு ஆப்ரேட் டிவைசஸ் சச் அஸ் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட்
எமர்ஜென்சி லைட் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்கள் மற்றும் அவசர விளக்குகள் போன்ற சாதனங்களை இயக்க டேஷ் செல் அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன்ஸை பார்த்துட்டே வாங்க. நமக்கு என்ன சொல்கிறாங்க, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, லெட் சேமிப்பு மின்கலன், செகண்ட் ஒன் வந்து ஃபியூல் செல் எரிபொருள் மின்கலன், சி வந்து மெர்க்குரி செல் நமக்கு பாதரச மின்கலன், டி வந்து லித்தியம் அயான் பேட்டரி. இது ஏற்கனவே நம்ம பேசின வினாக்களில் இருந்து கூட உங்களால் ஆன்சரை வந்து கெஸ் பண்ண முடியும். ஏன் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வினா வந்து தனியாகவே பார்த்துட்டு இருந்தோம். என்ன கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க, நமக்கு லேப்டாப் கணினிகளில் பயன்படுத்தப்படுவதுன்ட்டு இங்கே கூடவே யாரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கனாக்கல நம்ம பயன்படுத்தக்கூடிய கைபேசிகளில் மொபைல் ஃபோன்ஸு, நம்ம அவசர கால விளக்குகள் எமர்ஜென்சி லைட்டு ப்ளஸ் மொபைல் ஃபோன் இந்த இடத்துல எல்லாமே யாரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கல லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் நமக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லலாம். லித்தியம் அயனி மின்கலன்கள் அப்படின்றது சரியான விடை. இவர்கள் வந்து கணினிகள் மற்றும் மொபைல் ஃபோன்கள், எமர்ஜென்சி லைட் இவர்கள் எல்லாத்திலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வினாவுக்கு போகலாம். வினா எண் 8, மின்னோட்டம் அப்படின்றது டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த சார்ஜ் இஸ் மெஷர்டு பை த யூனிட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூலும், அடுத்து வோல்ட், ஆம்பியர், மீட்டர். ஐ திங்க் இதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட். இவங்களுடைய கெஸ்ஸிங் அப்படின்றது சரி. நமக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ கூலும் அப்படின்றது சரி. மின்னூட்டத்துக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கூலும் என்ற யூனிட்டு. இது வந்து அறிவியல் அறிஞர் கூலும் அப்படின்றவரை வந்து பெருமைப்படுத்தும் வகையால் அவருடைய பெயரால் வந்து அழகு வந்து குறிப்பிடப்படுகிறது. கூடவே மற்ற ஒரு 3 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அவர்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. வோல்ட் அப்படின்றது மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிவன் சர்க்கியூட். ஒரு கொடுக்கப்பட்ட மின்சுற்றில் வந்து மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றத யாரை பயன்படுத்தி அளவிடலாம், அல்லது அழகு யாரு அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தி அளவிடப்படும் கருவி அப்படின்னா வோல்ட் மீட்டர். யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நமக்கு வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆம்பியர் அப்படின்றது எதற்கு பயன்படுகிறதுனாக்கா ஒரு மின்சுற்றில் வந்து பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு, இந்த கரண்ட் வந்து எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு ஒரு ஒயர் அப்படின்றது வந்து நம்ம ஆம்பியர் அப்படின்ற அழகால் மெஷர் பண்ணுவோம். இந்த மீட்டர் அப்படின்றது லென்த்து, நீளத்தை அளவிடுவதற்கு நமக்கு மீட்டர் அப்படின்ற ஒரு யூனிட்டை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஷின் நம்பர் 8 முடிஞ்சது. நமக்கு கொஷின் நம்பர் 9க்கு நம்ம போவோம். கொஷின் நம்பர் 9 பாருங்கள். தற்கால மின்கலன் அப்படின்றதை கண்டறிந்தவர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து ஹூ இன்வென்டட் தி மாடர்ன் பேட்டரி. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடியது எல்லாமே மாடர்ன் ஈரா, நவீன காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நவீன காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்கலன்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு உந்துதலாய் அமைந்தவர் யாரு? அலெக்சாண்ட்ரா வோல்டாவா, எடிசனா, லூயி கால்வானியா அல்லது ஆம்பியர் அப்படின்றவரான்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் வந்து அலெக்சாண்ட்ரா வோல்டா. இவர் தான் வந்து இந்த நவீன மின்கலன் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தவர். அல்லது இதே கேள்வியை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கால்வானியை பேஸ் பண்ணி ஒரு கேள்வியும் கேட்கலாம். மின்கலன் அப்படின்ற கண்டறிந்தவர் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து லூயிஸ் கால்வானி. மின்கலனை கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்டால் லூயிஸ் கால்வானி. தற்கால மின்கலன், நவீன மின்கலன் அப்படின்றதை கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்டால் நமக்கு அலெக்சாண்ட்ரா வோல்டா. நம்ம அடுத்த வினாவுக்கு போகலாம். ஸோ வினா எண் 10 பாருங்க. ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் யாவை அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எ சிம்பிள் சர்க்கியூட் மஸ்ட் ஹேவ். ஒரு மின்சுற்றை வந்து நான் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த மின்சுற்றில் தேவையானவங்க யாரு? அதாவது ஜென்ரலாக இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாட புத்தகங்கள் 2 வகையான ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. சில நேரங்கள் வந்து 3 பிரைமரியாக வந்து 3 பேர் தேவைன்னு சொல்லலாம். அல்லது எசென்ஷியல் காம்போனன்ட் இன் ஏ சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டால் 4ன்னு சொல்லலாம். யார் அந்த 3 இல்லைன்னா யார் அந்த 4 பேர் அப்படின்னு கேட்டால், ஒரு மின்சுற்று உருவாகணும்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் வயர், மின் கம்பி அப்படின்றது தேவை. ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. செகண்டு நமக்கு தேவையானவர் வந்து பேட்ரி, மின்கலன் அப்படின்றது தேவை. 3வது நமக்கு தேவையானவர் வந்து சுவிட்ச், மின் கீ அப்படின்னு சொல்லலாம், அல்லது நமக்கு சாவி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கிவன் ஆப்ஷன்ஸ்க்கு நமக்கு சரியான விடை வந்து டி, பேட்ரி, ஒயர், சுவிட்ச். இது இல்லாமல் அந்த 4வது நம்பர் 4th பர்சன் யார் சார் அப்படின்னு கேட்டால் மின் விளக்கு அப்படின்றது, லைட் இல்லைன்னா லேம்ப் அப்படின்றது நமக்கு தேவை. அதனால் இந்த 4 பேரும் இருந்தாங்கன்னாக்கில் அதில் யார் இருக்காங்கனாக்கில் ஒரு எளிய மின்சுற்று அப்படின்றத நம்ம உருவாக்கலாம்.
அடுத்தது வினா எண் 11. நம்ம அடுத்த வினாவுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. டேஸ் மற்றும் டேஸ் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பியே மின் உருகி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபியூஸ் ஒயர். நம்ம டே டு டே லைஃப்பில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்குன்னு கேட்டால் கரண்ட் எக்ஸஸாக வருதா, கரண்ட் குறைவாக வருதா அப்படின்றத எதை வச்சு கேட்பான் அப்படின்னு கேட்டால் ஃபியூஸை வச்சு பார்த்துடலாம். இன்கேஸ் எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் வரும் பொழுது ஃபியூஸ் தன்னை வந்து மெல்ட் பண்ணி உருகிட்டு யாரை பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டால் மின்சாதனங்களை பாதுகாக்கும். அப்படின்னு கேட்டால் இந்த மின் சாதனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது, தன்னை அழிச்சிக்கிட்டு மின்சாதனங்களை பாதுகாப்பவர் வந்து ஃபியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபியூஸ் அப்படின்றது எந்த மெட்டல் சேர்ந்து உலோக கலவையாக மாறி இருக்கு அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, காரியம் செம்பு, லெட்டு காப்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து டின்னு காப்பர், சி வந்து லெட்டு டின்னு, டி வந்து லெட்டு அலுமினியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு சரியான விடை வந்து லெட் அண்டு டின் அப்படின்றது. தமிழ் வந்து காரியமும் வெள்ளியமும் சேர்ந்தது. லெட்டுக்கு வந்து சிம்பிள் வந்து பிபி அப்படின்னு சொல்லுவோம், பிளம்பம். டின் அப்படின்றது SN, ஸ்டானம் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் இருவரும் கலந்த உலோக கலவை அப்படின்றது ஃபியூஸ் ஒயராக பயன்படுத்துகிறோம். இந்த கேள்வியை நமக்கு இன்னொரு வகையிலும் கேட்பாங்க. பின்வரக்கூடிய எந்த உலோக கலவையினுடைய உருகு நிலை, மெல்டிங் பாயிண்ட் அப்படின்றது வெரி லோ அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து டின் அண்டு லெட்டு. அவர் வந்து ஃபியூஸ் ஒயராக யூஸ் பண்ணுறப்ப மெல்டிங் பாயிண்ட்டு குறைவாக இருக்கிறதுனால தான் டக்குன்னு மெல்ட் ஆகிட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போவோம். கொஸ்டின் நம்பர் 12 என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? டேஸ் அப்படின்றது பல்புகளின் இலைகளில் மின் கம்பியாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிலமெண்ட் ஆஃப் தி பல்ப். இங்கே இருக்கக்கூடிய 4 மெட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்? மேபி இப்போ இந்த வினா தொடர்பாக நீங்கள் பேசணும் அப்படின்னு கேட்டால் பழைய காலங்கள்னால் ஒரு 1970, 1980, 90களில் நம்ம வீடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது குண்டு பல்ப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா டங்ஸ்டன் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அவ்வளவு எமிட் ஆகிருக்கும். போய் தொட்டோம் அப்படின்னு கேட்டாக்கல என்ன ஆகும்? ஹீட்டை எமிட் பண்ணியிருக்கும். ஆனால் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே LED பல்பு, இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டியூப் லைட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹீட் எமிஷன், வெப்பத்தோட உமிழ்வது வந்து குறைவாக இருக்கும். என்ன காரணம்? குண்டு பல்ப் எல்லாமே, அதுக்கு பேர் குமிழ் விளக்குகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே ஹீட்டை வந்து எமிட் பண்ணுறாங்க. டங்ஸ்டன் லேம்ப்பு, அதே மாதிரி டியூப் லேம்ப்பு, இவங்க எல்லாமே ஹீட்டை ஏன் எமிட் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே கேசியஸ் லேம்ப்பு, வாயுக்கள் நிரப்பப்பட்ட மின் விளக்குகள். அவர்கள் வந்து வெப்பத்தை வெளியிட மாட்டார்கள். ஆனால் இந்த குண்டு பல்பில் வந்து டங்ஸ்டன் அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம். யாராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம்? எலக்ட்ரிக்கல் ஃபிலமெண்ட்டாக, மின் இலையாக பயன்படுத்துகிறோம். அந்த மின் இலையில் டங்ஸ்டன் அப்படின்ற மெட்டல் இருக்கிறதுனால அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், உருகு நிலை வந்து மிக மிக அதிகம். இந்த கேள்வியும் நம்ம முன்னாடி பார்த்த கேள்வியும் இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஃபியூஸ் ஒயர் அப்படின்றதுக்கு மெல்டிங் பாயிண்ட்டு லோ அப்படின்னு பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் ஃபிலமெண்ட், மின் இலை அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம்? மெல்டிங் பாயிண்ட் வந்து வெரி வெரி ஹை அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் டங்ஸ்டன் லேம்ப் வந்து நமக்கு ரொம்ப ஹீட்டை வந்து எமிட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம கொஷின் நம்பர் 13 பற்றி பேசலாம். கொஷின் நம்பர் 13 பாருங்கள். இது பேசிக்கான ஒரு கேள்வி. இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்றத பற்றி பேசுகிறப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான கெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று பாருங்கள், ஆக்சிஜன் நேற்றம் அப்படின்றது எலக்ட்ரானை இழக்கும் நிகழ்வு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, எதிர்மின் முனையில் ஆக்சிஜன் ஏற்றம் நிகழ்கிறது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு, நேர்மின் முனையில் ஆக்சிஜன் ஏற்றம் நிகழ்கிறது. நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு, ஆக்சிஜன் ஏற்றம் என்பது எலக்ட்ரானை ஏற்கும் நிகழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து செலக்ட் கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஆக்சிடேஷன் இஸ் ஏ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் கேத்தோட். ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஆனோட். ஆக்சிடேஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இது 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இருக்க போது அப்படின்றதே சரியாக வரும். ஒன்றா ஏ, இது 1வது ஸ்டேட்மெண்ட்டு அல்லது 4வது ஸ்டேட்மெண்ட்டு, 2, 3 இவங்களுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு ஜோடி வருவாங்க அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள், ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்றது எலக்ட்ரான்களை இழக்கும் நிகழ்வு அப்படின்றது சரி. அதர்வைஸ் இதுக்கு ஷார்ட்டாக ஒரு நிமோனிக்ஸ் ஒன்று சொல்லுவோம். என்ன பேர் அப்படின்னா லியோ அப்படின்ற வேர்டை பயன்படுத்துகிறோம். LEO அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் LEO, லியோ அப்படின்னு கேட்டாக்கல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ஆக்சிடேஷன்.
எலக்ட்ரான்களை இழத்தல் அப்படின்றது ஒரு ஆக்சிஜன் ஏற்ற வினை. ஸோ அப்படின்னா 1 அப்படின்றது கரெக்ட். இங்கே 1 அப்படின்றது எங்கெங்கே இருக்குது பாருங்கள். ஏ அண்டு சியில் தான் 1 இருக்குது. பி அண்டு டியில் 1 அப்படின்றது இல்லை. அப்படின்னா ஆப்ஷன் பிசி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி என்ன பண்ணலான்னாக்கா சில நேரங்களில் நம்ம எலிமினேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை கையாளும் பொழுது கூட இவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சரை கெஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம முடிவு பண்ணணும். இந்த எதிர்மின் முனையில் ஆக்சிஜன் ஏற்றம் நிகழ்கிறதா, நேர்மின் முனையில் நிகழ்கிறதா? இதை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து இந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிடேஷன் அப்படின்றது டேக்ஸ் பிளேஸ் அட் ஆனோடு. இந்த வேர்டை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ 1 அண்டு 3 அப்படின்றது சரி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்றத நம்ம சொல்லலாம். வினா எண் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போவோம். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள வேதி வினைகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எது எது கரெக்ட் அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க. இன்கரெக்ட் அப்படின்றதே சொல்லலை. ஒன்று வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்றது ஒரு மெட்டல் இருக்காங்க, உலோகம் இருக்கு, அது வந்து எலக்ட்ரானை இழந்து உலோக அயனியாக மாறுகிறது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு ஒடுக்கம் அப்படின்றது உலோக அயனி அப்படின்றது எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டு உலோகமாக மாறுகிறது. ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க. ஒடுக்கம் அப்படின்றது எதிர்மின் முனையில் நடைபெறுகிறது. ஆப்ஷன் டி. நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்றது நேர்மின் முனையில் நிகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 4 அப்படியே இங்கிலீஷில் பாருங்க. மெட்டல் அப்படின்றது மெட்டல் அயானாவும் எலக்ட்ரானாவும் மாறிச்சுன்னா, லாஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். ரிடக்ஷன் அப்படின்றது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அல்லது ஜிஇஆர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு மெட்டல் அயான் அப்படின்றது எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு மெட்டலாக கன்வெர்ட் ஆகலாம். தேர்டு ஸ்டேட்மெண்ட் அந்த ரிடக்ஷன் அப்படின்றது டேக்ஸ் பிளேஸ் கேத்தோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் அப்படின்றது டேக்ஸ் பிளேஸ் அட் ஆனோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்டு தான். ஸோ கிவன் ஆன்சர் படி நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் டி அப்படின்றது சரி நமக்கு. ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்றது லியோன்ற டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணணும். ரிடக்ஷன் அப்படின்றதுக்கு உண்டான ஷார்ட் நிமோனிக்ஸ் வந்து ஜிஇஆர் அப்படின்னு சொல்லுவோம். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் அப்படின்றது டேக்ஸ் பிளேஸ் அட் ஆனோடு. ரிடக்ஷன் அப்படின்றது டேக்ஸ் பிளேஸ் அட் கேத்தோடு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு சரி. ஸோ கொஷின் நம்பர் 15க்கு நம்ம போகலாம். ஓகே, கொஷின் நம்பர் 15 பாருங்கள். கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. எது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, கால்வானிக் மின்கலன் அப்படின்றது வேதி ஆற்றலை வந்து மின்னாற்றலாக மாற்றுகிறது. கால்வானிக் செல் which convert chemical energy into electrical energy. ஸ்டேட்மெண்ட் 2, டேனியல் மின்கலன் அப்படின்றது ஒரு வகை கால்வானிக் மின்கலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேனியல் செல் அப்படின்றது இஸ் எ டைப் ஆஃப் கால்வானிக் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்டேட்மெண்ட், மின்பகு கலன் அல்லது மின்பகு மின்கலன் அப்படின்றது மின்னாற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்றது விச் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வாகன ஓட்டிகள் அப்படின்றவங்க குடிபோதையில் உள்ளனரா என்பதை எத்தனாலினுடைய ஒடுக்க வினையின் மூலம் கண்டறியலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த டிடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன் ட்ரிங்கன் டிரைவர் இஸ் பாசிபிள் த்ரோ தி ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் எத்தனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு சரியான விடை, இதில் வந்து தவறாக கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி அப்படின்றது தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன சார் நமக்கு ராங்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒடுக்க வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒடுக்க வினை அப்படின்றது நமக்கு தவறு. இட் இஸ் எ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். தமிழ் வந்து ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை அப்படின்றது நமக்கு சரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 16 பாருங்க. டேனியல் மின்கலன் பற்றிய தவறான கூற்றை வந்து தேர்வு செய்க. சூஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டேனியல் செல். அப்படின்னா இந்த கேள்வியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டேனியல் செல்லுன்னா என்ன அப்படின்றத பற்றிய ஒரு சில பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருந்தால் இது ஆன்சரை வந்து நம்ம தேர்வு செய்வது வந்து சரி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு வகையான கால்வானிக் செல் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஒரு மின்பகு மின்கலன், அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சி வந்து ஜிங்க் உலோகம் அப்படின்றது நேர்மின் முனையாக, யூஸ்டெஸ் ஆனோட் அப்படின்னு கொடுக்குறாங்க. காப்பர் அப்படின்றது எதிர்மின் முனையாக, யூஸ்டெஸ் கேத்தோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு எது வந்து தவறான கூற்று, 4 ஸ்டேட்மெண்ட்டில் தவறு அப்படின்றது ஆப்ஷன் பி வந்து தவறானது.
என்ன சார் இதில் தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இட் இஸ் எ டைப் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு கொடுக்குறாங்க. இட் இஸ் நாட் எ எலக்ட்ரோகெமிக்கல் செல், இட் இஸ் எ எலக்ட்ரோலைட்டிக் செல். தமிழ் வந்து மின் பகுப்பு கலன் அப்படின்ற வேர்டு வந்து தவறு. அது வந்து மின் பகுப்பு கலன் கிடையாது, மின் பகு கலன் அப்படின்றது சரியான விடை. ஸோ கொஷின் நம்பர் நம்ம 17க்கு போகும். ஸோ கொஷின் நம்பர் 7 நமக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படின்ற ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்த தகவலும் கூட. அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் சிம்பிள், அதாவது சார்ஜ், நமக்கு எலக்ட்ரானுடைய மின்னூட்டத்தினுடைய மதிப்புகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மியூசி அப்படின்றது மைக்ரோ கூலும். மைக்ரோ அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தோம், 10⁶ அப்படின்னு பார்த்துருக்குறோம். மைக்ரோன்றது 10⁶ அப்படின்னா ஏவுக்கு 3 அப்படின்றது சரியான ஆன்சர், மைக்ரோ கூலும் அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு என்சி அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, என்சி அப்படின்றது நேனோ கூலும். நேனோ கூலும்ன்றது 10⁻⁻9 அப்படின்றது நேனோ. ஸோ பிக்கு நமக்கு ஆப்ஷன் 4 அப்படின்றது வரணும். அடுத்தது பிசி அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க, பிக்கோ கூலும். பிக்கோ அப்படின்றது 10⁻⁻12 அப்படின்றது பிக்கோ கூலும். ஸோ சிக்கு ஆப்ஷன் 1. டி பாருங்க, 1C, ஒரு கூலும் அப்படின்றது எவ்வளோன்னு கொடுக்குறாங்க. ஒரு கூலும்ன்றது நமக்கு 6.25 × 10⁻18 அப்படின்றது ஒரு கூலும். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல, இந்த பர்டிகுலர் வினா அப்படின்றது இந்த நமக்கு குரூப் 1 குரூப் 2 உடைய ப்ரிலிமினரி எக்ஸாமில் இருந்து கேள்வியும் ஒரு கணக்கீடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கூலும் அப்படின்றது எவ்வளவு அப்படின்ட்டு கால்குலேஷன் போட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. 6.25 × 10⁻18 கூலும்ன்றது சரியான விடை. ஒரு கூலும் அப்படின்றது ஈக்குவல் டு தட் மச் ஆஃப் எலக்ட்ரான், அத்தனை எலக்ட்ரான்களுக்கு சமம் அப்படின்றது சரியான விடை. ஸோ கொஷின் நம்பர் 17 அப்படின்றது முடிஞ்சது. கொஷின் நம்பர் 18க்கு போகும். ஸோ கொஷின் நம்பர் 18 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, அம்மீட்டர், வோல்ட் மீட்டர். அவர்களுடைய யூஸ் என்ன, அடுத்து 3rd ஸ்டேட்மெண்ட்டு 4th ஸ்டேட்மெண்ட் வந்து எலக்ட்ரோடுடைய பேரை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனோடுன்றவங்க யார், கேத்தோடுன்றவங்க யார், இதை பற்றிய தகவல்கள் எது எது நமக்கு சரி அப்படின்றது பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், அம்மீட்டர் அப்படின்றது மின்னோட்டத்தை அளவிட உதவும் கருவி. அது வந்து கரெக்டு தான். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் எ கிவன் ஒயர். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினுடைய அளவை வந்து அம்மீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் அப்படின்றது மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி. இங்கிலீஷில் வந்து வோல்ட் மீட்டர் அப்படின்றது அன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். மின்னழுத்த வேறுபாட்டு வந்து வோல்ட் மீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கரெக்டு தான். கரண்ட்டுக்கான அலகு என்ன சொல்லுவோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். மின்னழுத்த வேறுபாட்டுக்கான அலகு என்ன சொல்லுவோம், வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3rd ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, அண்ட் ஆனோடுன்றது பாசிட்டிவ் டெர்மினல் இந்த எலக்ட்ரோலைட். ஒரு மின்பகுளிக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நேர்மின் முனை அப்படின்றது ஆனோட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்தோட் அப்படின்றது மின்பகுளி திரவத்தினுள் அமிழ்த்தப்பட்டுள்ள எதிர்மின் முனை. இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஸோ 18 பொறுத்த வரைக்கும் நமக்கு கிவன் 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது நமக்கு சரியான விடை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, ஓம் விதி பற்றிய மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அல்லது எலக்ட்ரிசிட்டி தொடர்பாக நம்ம பேசும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விதி அப்படின்னு கேட்டால் அது ஓம்ஸ் லா தான். இந்த ஓம்ஸ் லாவை பற்றி பேசுகிறப்ப இந்த ஓம்ஸ் ட்ரையாங்கிள், ஓம்ஸை வந்து ஒரு முக்கோண வடிவில் ஓமுடைய விதியை வந்து நம்ம சொல்லலாம். ஓமுடைய விதி அப்படின்றது யார் யாருக்கு வந்தான தொடர்பை பற்றி பேசுதுன்னு கேட்கலாம். ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்றவர் தான் கரண்ட் மின்னோட்டத்துக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை குறிப்பதற்காக ஒரு சமன்பாட்டை வரைகிறாரு. அந்த விதி தான் என்ன விதி, ஓம் விதி. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, ஆப்ஷன் ஏ மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பை பற்றி பேசுது. ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றது யார் சொல்கிறோம், வி, அண்டு கரண்ட் அப்படின்றது யார் சொல்கிறோம், ஐ. இவங்களுக்கான ரிலேஷனை பற்றி பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து சரிதான். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, மின்னோட்டம் அப்படின்றது கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு எதிர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்வெர்ஷனலி
ப்ரொபோஷனல் அல்லது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓம்ஸ் லா படி நமக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்றது சரி. ஸோ இருக்கிறதுல 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறாக இருக்குது, மாறுபட்டு இருக்குது. 3rd ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஐ ப்ரொபோஷனல் டு வி. இந்த ஐ ப்ரொபோஷனல் டு வி அப்படின்றத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். ஐன்றது யார்? கரண்ட், மின்னோட்டம். வி அப்படின்றது மின்னழுத்த வேறுபாடு. அவங்க 2 பேரும் என்ன தகவல் இருக்காங்க? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்றது சரி. டி பாருங்க, ஓம்ஸ் லா அப்படின்றது என்ன? வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு பி மட்டும் மாறுபட்டு இருக்கு, தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஓம் விதிக்கு பொருந்துபவர்கள் தான். 2வது ஸ்டேட்மெண்ட்டு ஏன் தவறாக இருக்குன்னாக்கல எதிர்த்தகவில் அமையும் அப்படின்றது தவறு, நேர்த்தகவில் அமையும் அப்படின்றது சரி. நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 20 பாருங்க. கொஷின் நம்பர் 19 அண்ட் 20 ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அந்த ஓம் விதியின் அடிப்படையில் எந்த அறிக்கை வந்து உண்மை, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, எந்த விதிப்படி? ஓம்ஸ் லா படி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஓம்ஸ் லான்றது என்ன தெரிஞ்சிருக்கணும்? வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்ற ஈக்குவேஷன் தெரிஞ்சிருதுன்னா இதில் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எது தவறு அப்படின்றத நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? கெஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, மின்னழுத்தத்தை குறைப்பதன் மூலம் மின்னோட்டத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓம்ஸ் லா என்ன பார்த்தோம்? வி அப்படின்றது ப்ரொபோஷனல் டு ஐ அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா வியை வந்து அதிகமாச்சுன்னா ஐயும் அதிகரிக்கும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி குறைஞ்சதுன்னா ஐயும் குறையும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது? மின்னழுத்தத்தை நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா மின்னோட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறு தான். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, மின்சுற்றின் மின் அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் மின் தடை ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்? அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓம்ஸ் லாவை இன்னொரு வகையாக என்ன சொன்னோம்? வி ஈக்குவல் டு நம்ம ஐஆர் அப்படின்னு எழுதணும். வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொன்னோம். வி அப்படின்றது யாரு? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாடு அதிகமாச்சுன்னா ஆர் ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும்? நமக்கு அதிகரிக்கும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது? மின்னழுத்தத்தை வந்து குறைச்சிங்கன்னா மின் தடை ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தவறு. ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க, மின்னழுத்தத்தை அதிகரிப்பதன் மூலம், மின்னழுத்தம்ன்றது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், வியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மின் தடை ஐ, ரெசிஸ்டன்ஸ் ஆர், மின்னோட்டம் ஐ இரண்டும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்றது சரி. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா வி ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம்? ஐஆர். மின்னழுத்தம் அதிகமாச்சுன்னா கரண்ட்டும் அதிகமாகும், மின் தடையும் அதிகமாகும். ஸ்டேட்மெண்ட் டி பாருங்க, அது ஏன் தவறு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. மின்னோட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் மின்தடை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்தடை மட்டும் அதிகரிக்காது, கூடவே சேர்ந்து யாரும் நமக்கு அதிகரிக்கும், மின்னோட்டமும் அதிகரிக்கும் அப்படின்றது நமக்கு சரி. ஸோ கொஷின் நம்பர் 20க்கு சரியான விடை அப்படின்றது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷினுக்கு பார்க்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 21, கீழ்கண்டோடு எது வந்து சரியானது? 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எது கரெக்டு எது இன்கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வினாக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ரீசெண்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷினை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்பில் தான் வினாக்களும் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, மின்னோட்டம் பாயும் வீதம் அப்படின்றது மின்திறன், எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை பவர் அப்படின்னு கேட்டால், பவர் அப்படின்றது சேஞ்ச் இன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தினுடைய மாறுபாட்டு வீதம் அல்லது வேலையினுடைய மாறுபாட்டு வீதம் ரெண்டுமே வந்து என்ன சொல்லலாம்? திறன் அப்படின்னு சொல்லணும். இங்கே மின்னோட்டத்தினுடைய மாறுபாட்டு வீதம் அப்படின்றது மின்திறன், வேலையினுடைய மாறுபாட்டு வீதம் அப்படின்றது திறன், பவர் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இங்கே மின்னோட்டம் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், மின்னோட்டம் அப்படின்றது பாயும் வீதம் அப்படின்றது மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது நமக்கு கரண்ட் அப்படின்றது சரிதான். மின்னோட்டம் அப்படின்றது பாயக்கூடிய வீதம் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரண்ட்டுக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம் சார் அப்படின்னா, கரண்ட்ன்றது ஐ ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? Q by T அப்படின்னு சொல்லுவோம். Q by T அப்படின்னு சொல்கிறோம். Q அப்படின்றது யார் சார் அப்படின்னு கேட்டால், Q அப்படின்றது எலக்ட்ரிக் சார்ஜ், T அப்படின்றது யாருன்னு பார்த்தா டைம். ஒரு நேரத்தை பொறுத்து எந்த அளவுக்கு மின்சுற்றில் மின்னோட்டம் அப்படின்றத பாய்கிறதோ அதற்கு பேர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஷின் நம்பர் 21க்கு நமக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன்
பி அப்படின்றது சரி. கொஷின் நம்பர் 22 பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கே நமக்கு இந்த பேட்டர்னில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே ஆப்ஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸ், நமக்கு வார்த்தைகள் என்ன கிளாசரி ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் வந்து கலை சொற்கள் இருக்குது. பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அவற்றுக்கான யூனிட் அழகுகள் அப்படின்றது இருக்குது. இவர்கள் 2 பேரை என்ன பண்ணி பார்க்கணும், இப்போ பொருத்தி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மின்னோட்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நமக்கு மின்னோட்டத்தினுடைய அழகு யார் பார்த்தோம், ஆம்பியர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1க்கு இ அப்படின்றது சரி. செகண்ட் என்ன கொடுக்குறாங்க, மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். மின்னழுத்த வேறுபாடு என்ன பார்த்தோம், வோல்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2வதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரி. ஆப்ஷன் ஏ வந்து 2வது, 1க்கு வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். 3வது பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். தமிழ் வந்து மின் தடை எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸு இங்கிலீஷில் வந்து கப்பா அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிள். மின் தடை எண் அப்படின்றத என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கல ஓம் மீட்டர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓம் மீட்டர் அப்படின்றது சரி. 4வது என்ன கொடுக்குறாங்கன்னாக்கல எலக்ட்ரிக்கல் பவர். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மின்திறன். மின்திறனுடைய அழகு வந்து வாட். வாட் அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சர். இது ஏன் சார் இந்த டேர்ம், இந்த வாட் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, நமக்கு இந்த நீராவி என்ஜின் இருக்குது பாருங்கள், ஸ்டீம் என்ஜின், அதை கண்டுபிடிச்சவர் வந்து ஜேம்ஸ் வாட்டு. அதை அவரை ஹானர் பண்ணும் விதமாக தான் இந்த எலக்ட்ரிக் பவருக்கு என்ன சொல்கிறோம், வாட் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது 5th ஒன்று போட்ட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த தமிழ் வந்து மின்னாற்றல். ஆற்றல் அப்படின்ற வேர்டு வந்ததுன்னாக்களே நீங்கள் மறந்துடாதீங்க, எனர்ஜின்ற டேர்ம் வந்ததுன்னாக்களே அதனுடைய எஸ்ஐ அலகு வந்து ஜூல் அப்படின்றது. இது யாரை ஹானர் பண்ணும் விதமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், ஜேம்ஸ் ஜூல் அப்படின்றவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆற்றலின் அலகு என்ன சொல்கிறோம், ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஷின் நம்பர் 22க்கு சரியான பொருத்தம் அப்படின்றது இருக்குது. அடுத்த கொஷினுக்கு நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 23 பாருங்கள், மின்னார் பகுத்தல் பற்றிய விதிகளை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அல்லது எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத பற்றி பேசுகிறப்ப ஒரு 3 விதிகள் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த விதிகளை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று, எலக்ட்ரிசிட்டி தொடர்பாக மின்னோட்டம் அப்படின்றத பற்றி பேசும் பொழுது நம்ம யாருடைய பெயர் தெரிஞ்சிருக்கணும்னா ஓம் விதி அப்படின்ற ஒன்று தெரிஞ்சிருக்கணும். 2வது, எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுத்தல் அப்படின்றது தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரோலைசிஸ் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விதி வந்து ஃபாரடேஸ் லா, ஃபாரடே உடைய விதிகள் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்குள்ளே கரண்ட்டு போகும் பொழுது ஹீட் எனர்ஜி, வெப்பம் உருவாகிறது அப்படின்றத பார்த்து ஒரு கேள்விகள் விதிகள் கேட்டாங்கன்னா அப்போ ஜூல் விதிகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இன்ஃபினிட்டி டைல்யூஷன், அதாவது முடிவிலா நீர்த்தல் அப்படின்றத பற்றி ஒரு கேள்விகள் கேட்குறாங்கனாக்கா அந்த கோல்ராஷ் விதிகள் அப்படின்றதே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே 4 விதிகளுமே நமக்கு எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விதிகள் தான். இங்கே கேள்வி வந்து எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுத்தல் அப்படின்றது கேள்வி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு டைரக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபாரடே விதிகள் அப்படின்றது சரி. நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 24 பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட்ஸ் ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு பக்கம் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட சிம்பிளோட யூனிட்டை என்ன பண்ணி பார்க்கணும், பொருத்தி காட்டணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பாருங்கள், மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். லாம்டா எம் அப்படின்றது தமிழ் வந்து மோலார் கடத்து திறன். ஸோ மோலார் கண்டக்டன்ஸுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோலார் கண்டக்டன்ஸில் மோல் அப்படின்றது வரணும். இந்த பக்கம் இருக்கிறதுல எங்கே சார் மோல் இருக்குன்னா பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது மோல் அப்படின்றது. ஸோ சரியான ஆன்சர் வந்து ஏ, மோலார் கண்டக்டன்ஸுக்கு 3 அப்படின்றது சரியான விடை. இதே கேள்வியை வந்து அந்த இடத்துல லாம்டா எம்முக்கு பதிலாக இ கொடுத்தாங்கனாக்கா, அதாவது இக்யூ கொடுத்தாங்கன்னா ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ், தமிழ் வந்து சமான எடை கடத்து திறன். யூனிட் இதே தான் வரும், பட் அந்த மோல் அப்படின்ற வேர்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவலன்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2வது ஒரு இ செல். இ செல் அப்படின்றது ஒரு எலக்ட்ரிக்கல் செல் அப்படின்றது யார் சார் அப்படின்னு கேட்டால் நம்மளை முன்னாடியே பேசணும் இல்லைங்களா, செல் மின்கலன். மின்கலனில் என்ன கிரியேட் ஆகும், மின் அழுத்தம் அப்படின்றது கிரியேட் ஆகும். அப்படின்னா மின்கலன், மின் அழுத்தம் இவர்களுக்கான அலகு அப்படின்றது வோல்ட்டு. நமக்கு 2வதுக்கு சரியான விடை வந்து வி, பிக்கான சரியான விடை. 3வது என்ன கொடுத்துருக்காங்க, கப்பா. கப்பான்றது என்ன சொன்னோம், நமக்கு முன்னாடியே பேசியிருக்கிறோம் இல்லையா, மின் தடை எண்ணு, நம்ம ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இங்கிலீஷில். அவருக்கான அலகு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சீமன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். எஸ் அப்படின்றது சீமன் அப்படின்னு சொல்லலாம், அதர்வைஸ் மோ அப்படின்னு சொல்லலாம், ஓம் இன்வெர்ஸ் அப்படின்ற டேர்மையும் பயன்படுத்தலாம். 3 வார்த்தைகளை எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜி ஸ்டார் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் செல் அப்படின்னு பேர், மின்கலன் அப்படின்னு பேர். ஸோ மின்கலனுடைய அழகு என்ன அப்படின்னு கேட்டாக்கல நமக்கு மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸு ப்ளஸ் ஒரு பக்கம் குறியீடுகள் அலகுகளை நம்ம பொருத்தி இது மாதிரி எடுத்துக்கணும். இந்த டாபிக் உடைய கடைசி 25வது வினா நம்ம பார்ப்போம். இந்த 25வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 3 மின்கலன்கள் கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டரிஸ் கூட என்ன பண்ணி பார்க்கணும்னு கேட்டால் அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும், பொருத்தி பார்க்கணும். ஒன்று ஆப்ஷன் ஏ பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அப்படின்றது அதிகபட்ச செயல்திறன் மிக்கதா, மேக்சிமம் எஃபிஷியன்சி இருக்கா, அல்லது ப்ரிவென்ஷன் பை கால்வனைசேஷன் கால்வனேற்றம் மூலம் தடுக்கப்பட்டதா, மூன்றாவது வந்து கிவ்ஸ் ஸ்டெடி பொட்டன்ஷியல் நிலையான மின்திறனை அளிக்கிறதா, அல்லது நமக்கு லெட்டு ஆனோடு லெட் ஆக்சைடுன்றது கேத்தோடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்குது லெட்டு காரிய அமில சேமக்கலன் அப்படின்றதுல எங்கே லெட்டுன்ற வேர்டு இருக்குது பாருங்கள், நமக்கு 4வதுலேயும் இருக்குது. ஸோ 1க்கு ஆப்ஷன் டி அப்படின்றத சொல்லலாம். 2வது என்ன கொடுக்குறாங்க, பாதரச மின்கலன். பாதரச மின்கலனுங்க இருக்கக்கூடியதில் எந்த ஆப்ஷன்ஸுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா வாட்ச், அந்த வாட்சில் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே மெர்க்குரி செல் தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டன் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பட்டன் செல் அப்படின்னு சொல்லலாம். அதையும் கேள்விகளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் வந்து பொத்தான் மின்கலன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வந்து சொல்லலாம். நிலையான வந்து மின்திறனை வந்து அளித்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கையில் கட்டுற வாட்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் ஒரு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் அதனுடைய எக்ஸ்பிரி ஆகிற வரைக்கும், அதாவது சார்ஜ் வந்து டிஸப்பியர் ஆகிற வரைக்கும், குறையிற வரைக்கும், அல்லது டிக்ரீஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், எனர்ஜியை வந்து ஸ்டடியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூன்றாவது அந்த எரிபொருள் மின்கலன் ஃபியூல் செல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எஃபிஷியன்சி. இன்றைக்கி நம்ம கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பேட்ரிஸ்லேயே அது பிரைமரி செல்லாக இருக்கட்டும், செகண்டரி செல்லாக இருக்கட்டும், அல்லது கால்வானிக் செல்லு, எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு, இந்த மாதிரி எந்த வேர்டு கொடுத்தாலுமே சரி அதில் மேக்சிமம் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய எரிபொருளை அவ்வளவையும் வெப்ப ஆற்றலை வந்து மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நமக்கு ஃபியூல் செல்ஸ் தான். ஸோ ஃபியூல் செல் அப்படின்றது ஆப்ஷன் சி, மேக்சிமம் எஃபிஷியன்சி அதிகபட்ச திறன் கொண்டது. லாஸ்ட் ஒன்று பாருங்கள், ரஸ்டிங் துருப்பிடித்தல். இந்த துருப்பிடித்தல் அப்படின்றத எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது வந்து கால்வனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அயனுக்கு மேலே இரும்பினுடைய புறப்பரப்பில் ஜிங்க் துத்தநாகம் அப்படின்ற ஒரு உலோகத்தை வந்து பூச்சாக பூசி நம்ம என்ன பண்ணலாம், இரும்பு துருப்பிடித்தலிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றது இதுக்கு சரியான விடை. ஸோ இந்த செஷன் அப்படின்றது குரூப் 2 ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப் வினா விடை அல்லது கொள்குறி வகை வினாக்கள் எம்சிக்யூஸில் எப்படியெல்லாம் வந்து இந்த மின்வேதியிலிருந்து வினாக்கள் அப்படின்றது கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒரு 25 வினாக்கள் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதே போன்ற அடுத்தடுத்த பகுதிகள் அப்படின்றது நம்ம வகுப்புக்குள்ளே வரும்பொழுது வினா விடை வழியாகவும் உங்களுக்கு உண்டான நோட்ஸ் வழியாகவும் நம்ம தெளிவாக படிப்போம். வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்றத நம்ம எளிதில் வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளாக அமையும். வாங்க நம்ம வகுப்பறையில் சந்திக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.